பாரதி ராஜா அவரோட மகன் மனோஜ் இப்ப இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி நந்தனா கிட்ட கடைசியா சத்தியம் ஒன்று வாங்கியிருக்காராம். அது ஏன் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த இதில் பார்க்க போறோம். 48 வயசு ஆகக்கூடிய மனோஜ் பாரதி ராஜா கடந்த கொஞ்ச நாட்களாவே இருதய பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காரு. சில மாசங்களுக்கு முன்னாடி அவருக்கு வடபழனியில் இருக்கக்கூடிய சிம்ஸ் மருத்துவமனையில ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 மாத காலமாவே அவருக்கு இருதயத்துல அப்பப்போ உடல்நல கோளாறும் ஏற்படுமா. அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிகிச்சை எடுத்திருக்காரு. மார்ச் 25ஆம் தேதி மாலை எப்பவும் போல வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த உடனேயே பயங்கரமா வலின்னு துடிச்சு போயிருக்காராம். உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனா போகும்போதே அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரோட இறுதிச் சடங்கு நேற்று ஈவினிங் பெசன் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்துல உடல் தகனம் செய்யப்பட்டு முடிச்சு வைக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில இருதய ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு 10 நாட்கள் அவர் ஐசியூல இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவரோட மனைவி நந்தனா அப்புறம் மகள்கள் 2 பேரும் தான் கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. அந்த 10 நாட்களும் தான் மனைவி கிட்ட அடிக்கடி சில விஷயங்கள் வாக்குறுதியா கேட்பாராம். சில நேரங்கள்ல எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். அது என்ன விஷயம் அப்படின்னா, எங்க அப்பாவோட தூண்டுதல் பேர்ல தான் நான் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆனேன். ஆனா எனக்கு சினிமாவில் நடிகர் ஆகணும், இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா ஆசைப்பட்டாங்க, ஒரே காரணத்துக்காக நான் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஆனா வந்த எனக்கு ஆரம்பத்துல கிடைச்ச வரவேற்பு அதுக்கப்புறம் கிடைக்காமையே போயிடுச்சு. ஒரு அடையாளம் இல்லாம போயிடுச்சு. பாரதியாரோட பையன் மனோஜ் அப்படிங்கிற பேர் தான் நான் வாங்கினேன். கடைசி வரைக்கும் மனோஜா நான் என்ன சாதிச்சேன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீ ஒரு வாக்குறுதி, ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நம்ம பொண்ணுங்க 2 பேர் மேல உன்னோட விஷயத்தை நீ திணிக்க கூடாது. அது சினிமாவா இருக்கட்டும், கலைத்துறையா இருக்கட்டும், இல்ல அவங்களோட திருமணமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க சுயமா சிந்திச்சு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அவங்க லைஃபுக்கு எது பெட்டர்னு அவங்க ஃபீல் பண்றாங்களோ அவங்க போக்கிலே விட்டுறணும். எக்காரணத்தை கொண்டும் உன்னோட விஷயங்கள், உன்னோட ஐடியாலஜியை அவங்க மேல திணிக்க கூடாது. இது எனக்கு நீ வாக்குறுதியாவே கொடுக்கணுங்கிற மாதிரி ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல கூட தான் மனைவி நந்தனா கிட்ட பல விஷயங்களை எமோஷனலா பேசியிருக்காராம். அதுக்கு அவங்க மனைவி நந்தனாவும், கட்டாயம் நான் அப்படி பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பசங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க என்ன ஆகும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போக்கிலே விட்டுலாங்கிற மாதிரி கூட பேசியிருக்காங்க. ஆனா அது சொல்லி கொஞ்ச நாட்கள்லயே மனோஜ் பாரதி ராஜா இப்படி மாரடைப்பால இறந்து போவார் அப்படிங்கிறத அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க யாருமே நினைச்சு பார்க்கல. மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் தான் சினிமாவில் பண்ண சில தப்புகளையும் அப்பப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல குறிப்பா நடிப்பு வருதுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் வரக்கூடிய எல்லா படங்களையும் கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சது தான் நான் பண்ண பெரிய தப்பு. நடிப்புல ஆர்வம் அதிகமா இருக்குது ஓகே, ஆனா ஆர்வ கோளாறா மட்டும் இருந்துடவே கூடாது. திருப்பாச்சி அருவாளா அப்படிங்கிற சாங் இது வரைக்கும் தமிழ் சினிமால எந்த ஒரு ஹீரோவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் சாங் அமைஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சாங்கை எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் என்னை அப்ரோச் பண்ணி படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டாங்க. நானும் நடிக்கிற ஆர்வம் இருக்கிறதால அந்த ஆர்வ கோளாறுல எல்லா படத்துலையும் கம்மியாக நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் மக்களுக்கு என் முகத்தை பார்த்தோன்னே சலிப்பு ஏற்பட்டுச்சோன்னோ தெரியல, என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னோட படங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அதுதான் என் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாங்கிற மாதிரியும் மனோஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.